வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நமது தோலில் வரக்கூடிய பிரச்சனைகளான அரிப்பு, சொரியாசிஸ், அப்புறம் அந்த நிறம் மாறி போகிறது, இன்னும் அப்படியே புண்ணு இதாகிட்டு வர்றது, இப்படி வரக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகளையும் என்ன காரணம், அதை எப்படி நம்ம ஒரு வாரம் ஒரு 10 நாள்லேயே எவ்வளோ நாளைய பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும், நம்மள்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டு சரியாகி போனவர்களோட ஃபீட்பேக் அதையும் இதில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த பதிவில் இதையெல்லாம் பார்த்து உங்களோட தோல் பிரச்சனைகளிலிருந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். வாங்க பதிவை பார்க்கலாம். யாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தோலில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடலில் தங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தாங்க. இந்த கழிவுகளை எப்படிலாம் வெளியேற்ற முடியுமோ வெளியேற்றிட்டிங்கனாலே இந்த அரிப்பு, இந்த தோலோட பிரச்சனைகள் அத்தனையும் இல்லாமல் போய்டும். அதில் நம்ம சரியாக பார்க்காம, நம்ம என்ன தான் மேலே ஆயில்மெண்ட்டு இல்லை வேறு என்ன கழிவுகள் எதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலும், வெளியிலேருந்து வேறு என்ன மருந்து எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது சரியாகாது. ஏன் சரியாகாது அப்படின்னா, இந்த கழிவுகள் உள்ளே இருந்துட்டு அந்த பிரச்சனையை திருப்பி கொடுத்துட்டே இருக்கிறப்ப அந்த மருந்துகளால் சரியாகும், ஆனால் திருப்பி இது வரும். இப்படியே இருக்கிறப்ப அது போகவே போகாது. நாள் கணக்கில் நிறையா தோல் பிரச்சனைலாம் வரும், நாள் கணக்கில் தான் வச்சுட்ருக்காங்க எல்லோரும். ஸோ அதை வெகு வேகமாக அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே நம்ம கண்டிப்பாக சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 10 நாளில் சரியாகலைன்னா நேரடியாக வாங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னோ அதையே தான் உங்களுக்கு நான் செஞ்சு நான் உங்களுக்கு அதை சரி பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது. இது எல்லாமே நீண்ட நாள் பிரச்சனையில் இருந்தவங்க ஒரு வாரத்துக்குள்ளே சரியானவங்க எழுதி கொடுத்த ஃபீட்பேக்ஸ் தான். இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அது சரியாயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் சொல்ல போகிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகள் நம்மள்ட்ட இந்த வெளியேற கழிவுகள் எப்படி வெளியேறணும்? ஒன்று திடக்கழிவு, நீர்ம கழிவு, அடுத்த வாயு கழிவு. இது 3மாக தான் வெளியேற முடியும். இந்த 3த்தையும் வெளியேற்றுறதுக்கு ஈஸியான வழி, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளால் தான் வெளியேறாமல் கழிவுகள் அங்கே தேங்கிடுது அப்படிங்கிறதுனால முதல்ல அந்த குடலை கழுவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதாவது ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 2 லிட்டர் தண்ணியில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அதை நல்லா கலந்துட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கிறீங்க. கொதிக்க வச்ச தண்ணியை இறக்கினோடனே அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றிடுறீங்க. ஊற்றிட்டு அதை கலக்கி கொஞ்சம் அப்படியே ஆற வச்சுட்டு அதை விடிய காலம் எழுந்திரிச்சோடனே ஒரு லிட்டர் கடகடான்னு குடிச்சிடணும். அது டாய்லெட்லாம் போயிட்டு வந்தோடனே மிச்சம் இருக்கிற தண்ணியும் குடிச்சிங்க அப்படின்னா டோட்டலாக உங்களோட குடல் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். குடித்த தண்ணியே நேரடியாக வெளியில் போகிறத பார்ப்பீங்க. இதை குடலை கழுவுங்கள்ங்கிற பதிவில் நேரடியாகவே எப்படி செய்யணுங்கிறத நான் பதிவாகவே போட்டிருக்கேன். அந்த பதிவோட லிங்க்கை மேலேயும் தர்றேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் தரேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குடலை கழுவிடுங்க, ரைட். அதுக்கு அடுத்தது கிட்னியை ஓப்பன் பண்ணி ஃப்ரீ பண்ணிக்கணும். கிட்னியில் எல்லா கழிவுகளும் வெளியேற்றக்கூடிய நிலைக்கு கிட்னியை மாற்றிக்கணும். அதுக்கு வாஷ் யுவர் கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் தரேன், பார்த்துக்கோங்க. அது என்னென்னா, நம்மளோட அருகம்புல் இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணக்கூடிய விஷயம் தான். ஒரு 3 நாள் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு குடலை கழுவிக்கிறீங்க, அடுத்தது கிட்னியை கழுவிக்கிறீங்க. இது 2யும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடம்பு ஓரளவு ஃப்ரீ ஆகிடுச்சு இல்லையா, இது முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம வாயுவான இதெல்லாம் வெளியேற்றணும் இல்லையா, அதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. 3 மூச்சு பயிற்சி, அவ்வளோதான். முதல் மூச்சு பயிற்சி என்ன பண்ணணும் அப்படின்னா கபாலபதி. அது கபாலபதி எப்படி பண்ணணுங்கிறதும் பதிவு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தர்றேன், பார்த்துக்கோங்க. அதை கபாலபதி பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக பண்ண வேண்டியது சிறுநீரகத்திற்கான முத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன், பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு 2வது அதை பண்ணணும். முதல்ல நம்ம கபாலபதி பண்ணிக்கிறோம், அப்புறம் சிறுநீரகத்திற்கான முத்திரைகள் பண்ணிக்கிறோம். 3வதாக என்ன பண்ணுறோன்னா நாடி சுத்தி பிராணாயாமம். அதுக்கும் பதிவு போட்டிருக்கேன். நாடி சுத்தி பிராணாயாமம் எப்படி பண்ணணும், அந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதற்கான பதிவும் லிங்கை தர்றேன், பதிவுக்கான லிங்கையும் தர்றேன். அதை பார்த்து நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மூச்சு பயிற்சியில் அந்த 3 இந்த வருஷப்படி பண்ணுங்கள். கபாலபதி, சிறுநீரகத்திற்கான முத்திரைகளை பண்ணுங்கள், அடுத்து நாடி சுத்தி பிராணாயாமம், இந்த 3த்தையும் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட குடலை கழுவுங்கள் அப்படிங்கிற பதிவை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட குடலை ஃபுல்லாக கழுவிடலாம். அதாவது ஃபுல்லாகவே அதில் கொஞ்சம் கூட குடலில் கழிவுகளே இல்லைங்கிறத நீங்கள் அந்த மோஷன் தண்ணியாக வெறும் குடித்த தண்ணியே போகிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாத நல்ல ஒரு இது ஒன்று அது. அதே மாதிரி அடுத்தது கிட்னியை வாஷ் பண்ணிக்கிறீங்க, இவ்வளோ தாங்க.
இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 10 நாளில் உங்களோட தோள்களில் மாற்றம் வருதா இல்லையான்னு பாருங்கள். கண்டிப்பாக சரியான நிலைக்கு அந்த தோல் போயிடும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன தான் ஆயில்மெண்ட் என்ன தான் மேலே போட்டாலும், ஏற்கனவே சொன்னது தான், உள்ளுக்குள்ளே பிரச்சனையை வச்சுட்டு வெளியில் நீங்கள் என்ன தான் மூடி மறைச்சாலும் திரும்ப திரும்ப அதை வெளியேறிக்கிட்டு அந்த தோலை வந்து இதாகிட்டு. ஏன்னா அந்த கழிவுகள் வெளியேற முடியாமல் தாங்க அந்த தோல் மூலியமாக வெளியேற ட்ரை பண்ணுது. அதை நீங்கள் எந்தெந்த வழியாக வெளியேறணுமோ ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றிட்டிங்கன்னா தோல் வழியாக வெளியேறாது. ஏன்னா அந்த நம்மளோட வேர்வை வந்து எல்லா கழிவையும் வெளியேற்றிடாது. அந்தந்த வழியாக இப்போ சிறுநீரகத்தால் போகிற கழிவு சிறுநீரகத்தால் தான் போக முடியும். அது வேர்வையில் வர முடியாது, சிறுநீரோட தான் போயாகணும். அப்படிங்கிறப்ப வேர்வையில் வர முடியாத கழிவுகள், ஆனால் அங்கே போக வேண்டியது போக முடியல. அப்போ எப்படியா வெளியேறி ஆகணுங்கிறப்ப தோள்கள் மூலியம் பிச்சுக்கிட்டு வெளியில் வர ட்ரை பண்ணுது. அதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் அந்த தோலோட பிரச்சனையெல்லாம் முக்கிய காரணமே இருக்குது. அடுத்தது பாருங்கள், நிறைய பேச்சாளர்கள் இது மாதிரி நிறைய பேசக்கூடியவங்க மூச்சு நிலை சரியில்லாதவங்களுக்கும் தோல் பிரச்சனை நிறையா வருது. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் ஃபுல்லாக ஆக்சிஜனோட அது குறையும். அதே மாதிரி அது பேச்சாளர்கள்னால் நான் அதிகம் பேசக்கூடிய வேலை செய்கிறவங்கள சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மூச்சு நிலை தானாகவே குறைஞ்சி போயிடுறது அந்த நிலையில் இருக்கிறவங்க. இப்படி அதனால தான் இந்த மூச்சு பயிற்சிகளை பண்ணிங்கன்னா அது வந்து சரியாயிக்கும். இது எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு முறை மூச்சு பயிற்சியை பண்ணிக்கிங்க போதும். இப்படி இது நான் சொன்ன இந்த திடக்கழிவு, நீர்மக்கழிவு, வாயு கழிவு அந்த 3த்தையும் உடம்புலேருந்து சரியாக வெளியேற்றி உங்கள் தோளில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.